சீட்டே வேணாங்க, நான் தியாகம் செய்கிறேன், இந்த கூட்டணிக்காக தியாகம் செய்கிறேன்னு சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்களை பெற்று 2.8 விழுக்காடு வாக்களை பெற்ற மக்கள் நீதி மையம் சட்டார்னு தூக்கி ரிமோட்டை எரிஞ்சு டிவியை உடைச்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல போட்டி போட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகளும் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டி போட்டு 2.8 விழுக்காடு வாக்களியும் பெற்ற மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு அறிவிச்சாரு. சீட்டு வேணாம்னு அறிவிச்சாரா இல்ல சீட்டு கொடுக்க விரும்பலையா அப்படிங்கறதா இப்ப இருக்கிற கேள்வி. அப்படியா சொன்ன? எனக்கு ஏமாந்த பழக்கம், கொஞ்ச நாளா ஏமாறல, அதான் அவங்கள பார்த்ததும் ஏமாந்துட்டு போலாமேன்னு தோணுச்சு. ஏன் அப்படியே ஏமாத்தி வித்துருக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த போறாரு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இவர் தான் மாற்று அப்படின்னு சொல்லி இதே கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய எழுச்சி, வண்டியை கொண்டு நட்ட பகல் நிப்பாட்டுறாப்புல வண்டியை சுத்தி அவ்வளவு கூட்டம். எப்பா என்னப்பா இவ்வளவு குபுகுபுன்னு கூடுது ஆண்டவர்ல அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா 2020 சட்டமன்ற தேர்தலில் அவரு பெரிய புரட்சி, ஃபர்ஸ்ட் வந்தோடனே 15 லட்சம்ல ஜஸ்ட் பாஸ்ல தான் விட்டுருக்காரு, 1000 ஓட்டுல தான் எம்பி வளர்ந்துருக்காரு. சட்டமன்றத்தில் பாருங்க அடிச்சு தூக்கிட்டு போயிருவாப்ல அப்படின்னாங்க. குபுகுபுன்னு கூட்டம் கூடிச்சு, அவரு டார்ச்சர் அடிச்சாரு. இப்பவும் டார்ச்சர் சின்னத்துல அவர் நிக்க சொல்லிருக்காங்க. எந்த தொகுதியிலும் கேட்காதீங்க, அறிவாலய வாசல்ல. நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது எது என்னன்னு யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூட போய் வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல. நான் புள்ள முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போது நான் புள்ள